இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 10th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லாரும் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தா 17 15 அப்படின்னு சொல்லி ரிமைனிங் இருக்கும். அவ்வளவு பிளேட் அவங்க மேக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எல்லாத்தையும் அதிக அளவுக்கு சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி ஆச்சரியமா பார்த்துட்டு அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக இன்னும் பயங்கரமா மோட்டிவேட் ஆகுறான். ஆனா இன்னும் அவன் 30 பிளேட் கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் இந்த இரினா பொண்ணு அப்படியே குளிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துகிட்டு இருப்பால. கரெக்டா நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல வந்து மோத இப்ப ஹீரோ தன்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படிங்கிறது கூட அவளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆஹா நான் பாட்டு பண்ணதுக்கே கேட்டு இருந்திருப்பான்னு அவன் நினைக்க கீழே விழுந்ததுல கால் எதுவும் சுலுக்கு பிடிக்கல. அப்புறம் ஏதோ ஜாலி மூட்ல இருக்கிற போல ஜாலியா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது அசிங்கமா போயிடும். இருந்தாலும் அது எதையும் காட்டிக்காம யாரு டயர்டா இருக்கிறா சலிப்பு தட்டுறதுக்காக யாரா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்களா? நான்லாம் பாட்டு பாடுற ஆளே கிடையாது. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் கேம்ப் வேணா ஒரு நரகமா இருக்கும், பாஸ் ஆகவே முடியாது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கலாம். எனக்குலாம் இது ஜுஜூப்பியான மேட்ரு. கண்டிப்பா நீங்க ஃபெயில் ஆகுவதான். நீ எப்ப ஃபெயில் ஆவ அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ ஃபெயில் ஆகி இங்கிருந்து போறதுதான் எனக்கான என்டர்டைன்மெண்ட் பாலா. அப்ப அந்த எரினாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பால, சோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவா. டே இங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கத்தி விட்டு அனுப்பிச்சுட்டுருவாங்களா. சரி எரினா இந்த மாதிரி நீங்க கார்ட்ஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க, விளையாடலாமா அப்படின்னு கேட்கும்போது கார்ட்ஸா அதெல்லாம் யாரு விளையாடுவா, சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க அப்படின்னு கடுப்பாகும் போது, ஆனா அப்படியே நீங்க தானே இந்த மாதிரி கார்ட்ஸ் ஆடுறதுக்கு 2 பேர் இருந்தாலே போதும், அதனால நாம 2 பேர் ஆடலாம், நீங்க தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க, அப்ப ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா ஒன்னும் வாங்கிட்டு வர சொல்லல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஆப்வியஸா இப்படி சமைச்சது வந்து அவளுக்கு டயர்டா இருந்திருக்கும். சோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கறங்காட்டி தான் கார்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி அதை விளையாடலாம் அப்படின்னு இருந்திருப்பா. பட் இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேம்ப் ஒண்ணு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்லைன்னா வாய் விட்டு இருந்திருப்பா இல்ல. சோ அப்படி வாய் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இந்த கார்ட்ஸ் ஆடிட்டு நான் எப்படி என்ன கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுன்னு சொல்லிதான் அவ்வளவு ப்ரைடு அவளுக்கு. அதுவே ஹீரோவும் ஒரு அருமையான குளியல் போடலான்னு வந்திருப்பானா. பார்த்தா அந்த அலுமினிஸ்ல வேர்ல்டு வைடா 800 ஜாப் ஆஃபர்ஸ் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை இருந்தான்ல, அவன் குளிச்சுக்கிட்டு இருப்பான். முதல்ல அவனை பார்க்கும்போது ஹீரோக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கும். இருந்தாலும் அவன் கூட அப்படியே ஜாலியா பேசி ஜெல் ஆயிருவானா. அவனும் ஜாலியா தான் பேசிட்டு இருப்பான். நான் தான் இதை முதல்ல முடிச்சேன், சோ அதனால குளிக்க வரும்போது இங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் எதிர்பார்த்தேன்னு ஹீரோ சொல்லும் போது, ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்ல நீ தான் முதல்ல வந்த, சோ அது வரைக்கும் ஹாப்பியா இருன்னு சொல்லுவாரு. கூடவே அந்த மொட்டை இன்னொரு மேட்டரையும் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இவன் நிறைய தடவை இந்த மாதிரி இந்த கேம்புக்குலாம் வந்திருக்கானாமா. எல்லா டைமுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கு முன்னாடியே இவன் பார்த்தா குளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா போன வருஷம் இந்த வருஷம் தான் நான் குளிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான். அப்படிங்கும் போது இந்த வருஷம் இவன் குளிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்திருக்கான். அப்ப போன வருஷம் யாருன்னா அது அந்த சட்டோஷி பையனா தான் இருக்கும். ஓ போன வருஷம் சீனியர் அவ்வளவு கெத்தா அப்படின்னு ஹீரோக்கு அப்பதான் புரியுது. அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அட ஆமா நான் குளிக்க வரும்போது தான் எரினா குளிச்சுட்டு கிளம்புறா அப்படின்னா அவ எனக்கு முன்னாடி 50 பிளேட் ரெடி பண்ணிட்டாலோ. அந்த மொட்டையுமே இந்த 50 பிளேட்டை வந்து முதல்ல முடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய டேலண்ட் கிடையாது, இருந்தாலும் அது ஒரு விதமான ஸ்கில் தான், அது முக்கியம் தான் சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த எரினாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த கார்ட்ஸ் திருப்பியும் ரிட்டர்ன் பண்ண போகும்போது எரினாவும் அங்கதான் இருப்பா. இல்ல கார்ட்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவ யோசிக்கும் போது நம்ம ஹீரோட மூஞ்சி ஞாபகம் வந்துட்டு இல்ல கொடுத்துருவாளா. அதுவே அந்த மொட்டை நம்ம ஹீரோ கிட்ட அந்த எரினாவை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த அகாடமியோட டைரக்டரோட பேத்தி தான் அவங்க. சோ சின்ன வயசுல இருந்தே அவங்கள காட் டங்க்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா குழந்தையா இருக்கும் போதே இந்த அகாடமியோட டாப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல இருப்பாங்கல்ல, சோ அவங்களோட ஃபுட்டை வந்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு பயங்கர ரசனையுள்ள ஒரு குழந்தையா இருந்திருக்கா. ஈவன் ஒவ்வொரு விதமான கம்பெனில இருந்து லைக் ஒரு 20 உப்பு வந்து லைனா அடிக்க வச்சிருக்காங்க வெவ்வேறு கம்பெனில இருந்து. அது என்னென்ன உப்பு அப்படிங்கறத அதை டேஸ்ட் பண்ணியே இது இவங்க தான் அப்படிங்கறத கண்ணை மூடிட்டு அவ கரெக்டா சொல்லுவா. இந்த மாதிரி எரினாவை ஏன் காட் டங்க்னு சொல்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கதான் செய்யுது. ஈவன் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறதுலே யங்கஸ்ட் மெம்பர்னாலும் அதுவும் இவ தான். இவகிட்ட இருக்கிற ஸ்கில் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ ஒரு ஜீனியஸ் தான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஒரு அன்டிஃபீட்டபிள் மான்ஸ்டரா மாறுவா. இது வரைக்கும் இந்த அகாடமில இருந்து பாஸ் ஆகி வெளியே போனவங்களே இவ தான் டாப்பா இருப்பான்னு. ஆனா அந்த ஜேர்னி ஒன்னும் ஈஸியா இருக்க போறது கிடையாது. எப்படியும் இன்னும் அவளை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அவளை போட்டு இந்த அகாடமில வாட்டி எடுத்தா மட்டும்தான் அவ பெர்ஃபெக்ட்டான ஒரு மாஸ்டர் பீஸா வருவான்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த தடவை கண்டிப்பா நான் தாண்டா ஜெயிப்பேன்னு அந்த டக்குமி பையன் அங்க வர அங்க மொட்டை இருக்கிறத பார்த்துட்டு இவரு என்ன ஹீரோ கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆளுமே நம்ம ஹீரோக்கு அப்படியே கையெல்லாம் ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோட ஃபுல் பேர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அங்க இருந்து போவானா. யாரா நீ யாரோட பேசிட்டு இருக்கிறன்னு சொல்லி இந்த டக்குமிக்கு பார்த்தா அப்படியே வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட பேரை கேட்டவனுமே லைக் ஃபுல் நேம் கேட்டவனுமே வந்து ஒரு மாதிரி யோசிப்பான், அந்த நேம் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு. அடுத்த சீன்ல பொண்ணுங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அந்த யூகி எல்லாம் பார்த்தா பயங்கர ஜாலியா இருப்பா. ஆஹா எனக்கு ஒரு பெட் கிடைச்சிருக்குன்னு. மக்களே நீங்க எல்லாரும் உங்க ரூம்ல போயிருங்க, என்னால முடியாது நான் போய் தூங்கணும்னு அந்த சோடா புட்டி அந்த ஜெஞ்சி பையன் இருக்கிறான்ல அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா மத்தவங்க எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள எங்க தூங்க போயிட்டு வா கார்ட்ஸ் விளையாடுவோம் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லயே பார்த்தா லைக் ஒரு 2 நிமிஷம் தான் விளையாண்டுருப்பானுங்க போல, அவ்வளவுதான் பிளாட் எல்லாரும். ஆனா மெகுமி ரியோகோ நம்ம ஹீரோ ஷன் இவங்க 4 பேர் மட்டும் முழிச்சிருந்திருப்பாங்க. என்ன மெகுமி நீ தூங்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு ரியோகா கேட்க, எனக்கே அது ஆச்சரியமா தான்ப்பா இருக்கும்பாலா. ஏன்பா இன்னைக்கு நாள் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இல்லையான்னு ஹீரோ கேட்க, இல்ல
ஆக்சுவலி எப்பவுமே கிளாஸ்ல வந்து நான் தனியா சமைக்கும் போது தனியா இருக்கிறேன், ஏதோ ஒண்ணு சொதப்பிட்டேன் அப்படின்னா மொத்தமா முடிஞ்சிச்சுன்னு பயப்படுவேன். ஆனா இன்னைக்கு நீ இருந்த இல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லுவா. நீ கூட இருந்தது இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஏய் இருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கான்பிடன்ட்னா வேற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் புரியுது புரியுது, பிளஸ் நான் இருந்தங்காட்டி மட்டும் இல்ல, ஆக்சுவலி நீ இருந்தங்காட்டி தான் அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் ப்ராப்பரான டைம்ல எடுத்துட்டு வந்து நம்மளால சமைக்கவும் முடிஞ்சிச்சு. சோ அந்த சமையல்ல உனக்கு ஈக்குவலான பங்குமே இருக்குதுமா. அதுக்கு ரியோகாவும் கமான் மெகுமி பாத்தியா உனக்குள்ளயும் டேலண்ட் இருக்குது, நீ தான் அதை காட்ட மாட்டேங்கிற, அடுத்த தடவை இன்னும் கான்பிடன்ட் ஆயிருன்னு மோட்டிவேட் பண்ணுவா. அப்படியே கட் பண்ணா கேம்போட செகண்ட் டே இந்த பிங்க் மண்டை இருக்கிறான்ல, சோ அவன் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிற அந்த இடத்துல காட்டுறாங்க. அவன் ஒரு பேப்பர் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறான். சோ அதுல வந்து அவனா மேக் பண்ண ஒரு டிஷ் இருக்குமாமா, அதுதான் இவங்க பண்ணி ஆகணும். 9 வகையான வெஜிடபிள்ஸை பயன்படுத்தி மேக் பண்ற மாதிரியான ஒரு டிஷ். ஆனா எந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டுமே வந்து இன்னொரு வெஜிடபிள் டேஸ்ட்டை ஓவர் பண்ணிடக்கூடாது. சோ அதை நீங்க ப்ராப்பரா சமைச்சாகணும். ஹீட்டிங் எல்லாமே அவ்வளோ ப்ராப்பரா இருக்கணும், ஃபிளேவர் எல்லாமே அந்த அளவுக்கு கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கணும். ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லி தான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமான டிஷ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கலாமானா பசங்க எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க, இது உனக்கு ஈஸியாடான்னு. ஹீரோவும் மெகுமியும் அங்கதான் இருப்பாங்களா, அப்ப அந்த பிங்க் மண்டையும் ஒரு குண்டை தூக்கி போடுறான். பேரலா ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த டிஷ் நீங்க தனியா தான் செஞ்சாகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது நோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அங்க பின்னாடி இருக்குது, அதை எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று தரட்டா, இங்க இருக்கிற எல்லாருமே உங்களோட எதிரி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால பெட்டரா சமைக்க முடியும்னு, உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு, ஆரம்பிங்கடான்னு சொல்லுவான். எல்லாரும் பதறி போயிட்டு அடிச்சு பிடிச்சு அங்க இருக்கிற காய்கறிகளை குவாலிட்டி பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்க மெகுமியை எல்லாம் கீழே தள்ளி விட்டுருவாங்களா. அவளும் ஒரு செகண்ட் பயந்து போயிருவா. இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அடிச்சு பிடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணலன்னா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளும் உள்ள பூந்து அப்படியே தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து லைக் அது குவாலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாங்க. கடைசியா நம்ம மெகுமி மட்டும் காலிஃபிளவர் எடுக்கலான்னு போவாலாம். ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே வந்து லைக் குவாலிட்டியே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இதை போட்டா ஃபுட்டோட கலர் கூட வேரி ஆயிருமே, என்ன பண்றது, ஹீரோ கிட்ட கேட்கலாமான்னு யோசிச்சாலும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாதுன்னு வாத்தியார் தான் சொல்லியிருந்தான். இப்ப என்ன பண்றது, சரி இருக்கட்டும், எந்நேரம் ஹீரோ நம்பியா இருக்க முடியாது, நாமளும் ஏதாவது ஒண்ணு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போறாலாம். அந்த இன்ஸ்ட்ரக்டருமே பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி வெறப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்க 2 பசங்க, ஏய் நீ ரெசிபியை தப்பா போட்டிருக்கேடா அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது டக்குனு இதை கேட்ட அந்த இன்ஸ்ட்ரக்டர் எதுக்குடா பேசிக்கிறீங்க போது, இல்ல நாங்க பேசலாம் செய்யல, நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு தான் அவன் சொன்னான், வேற எதுவும் இல்லங்க போது, அதுக்கு பேரு தான் பேசிக்கிறது, பொத்திட்டு 2 பேரும் இந்த இடத்தோட்டு உப்பவே கிளம்புங்கடான்னு சொல்றான். இதை பார்த்து மெகுமிக்கு மத்த பசங்க எல்லாருக்கும் பிபி ஏற ஆரம்பிச்சிருது. நேத்து மட்டும் கிட்டத்தட்ட 30 பேரை வந்து அவன் எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கானாமா. அந்த மொட்டையுமே ஓரமா இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறான். ஈவன் மத்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுமே பயங்கரமா ஸ்டூடெண்ட்ஸை போட்டு புஷ் பண்றாங்க. அவங்க யாராலையும் பீஸ்ஃபுல்லாவே சமைக்க முடியல. இங்க இந்த பிங்க் மண்டைங்கிட்ட ஒருத்தன் வந்து குடுக்குறானா, சோ நிறைய பேர் லைனா வந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்ல வெளியில கிளம்புடான்னு சொன்னா, இல்ல நான் திருப்பி ஒரு பண்றேன்னா, நீ திருப்பி பண்றதுக்கு அந்த இடத்துல இன்கிரீடியன்ட் இருக்கா என்ன, இல்ல டைம் தான் உங்ககிட்ட இருக்கா, அந்த இடத்துல எந்த ஒரு காய்கறியும் இல்ல, உனக்கான டைமும் இல்ல, மேபி நீ திருப்பி செஞ்சுட்டேன்னு வையன் டைமுக்குள்ள நான் என்னோட நீ ஒரு பெட்டரான செஃப்ங்கிறத ஒத்துக்கிறேன்டான்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். சோ அடுத்து நம்ம ஹீரோவும் வருவானா, ஹீரோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனலா மெகுமி அந்த இடத்துல எப்படியோ சமைச்சு அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டாந்து கொடுக்கும் போது அவதான் கடைசி. அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மெகுமி நீயும் வெளியே கிளம்பலாங்கிறானா. ஓகே கைஸ் பாஸ் ஆனவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லும் போது மெகுமி கேப்பா, ஆமா ஏன் என் சாப்பாடுல என்ன குறைன்னு போது, அது நீ இதுல காலிஃபிளவர் ஆட் பண்ணிருக்கியா, அந்த காலிஃபிளவர் வந்து ஏதோ நல்லா போல, சோ அதுக்காக எக்ஸ்ட்ரா நீ வினிகர் எல்லாம் உள்ள சேர்த்திருக்க, அந்த காலிஃபிளவர் இன்னும் வெள்ளையா தெரியறதுக்கு அந்த வினிகர் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். நான் இல்லன்னு சொல்லல, காலிஃபிளவர்ல இருக்கிற ஸ்வீட்னஸும் வினிகர்ல இருக்கிற அசிடிட்டியும் ஒரு நல்ல ஒரு காம்போ தான், நல்ல டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனா நான் கொடுத்த ரெசிபியை தாண்டி நீ வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா எப்போ உனக்கு சொன்னேன்னு கேட்பான். சோ அந்த ஃபுட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு, ஆனா நான் கொடுத்த ரெசிபியில நீ வினிகர் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. அதனால நீ அதுல வினிகர் ஆட் பண்ணும்போதே நான் உனக்கு என்ன டிஷ்ஷை மேக் பண்ண சொல்லி கொடுத்தனோ அதுல இருந்து நீ கம்ப்ளீட்டா வேற ஒரு டிஷ் மேக் பண்ணிருக்க, அதனாலதான் நீங்க தோத்து போயிருந்திருக்க, இந்த பதில் உனக்கு போதுமானு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு போதாதியா, உன்னை யாரையா இங்க மோசமான காலிஃபிளவரை வைக்க சொன்னது, இந்த கேம்ப் நடந்து முடிகிற வரைக்கும் நாங்க எல்லாருமே இங்க ஒரு எம்ப்ளாயிஸ் தானே, சோ எங்களுக்கு நீங்க என்ன ஃபுட் கொடுத்துருக்கீங்களோ அது என்ன குவாலிட்டியில இருக்குதோ அதை வச்சுதான் எங்களால செய்ய முடியும், சரியா, அந்த மாதிரி மோசமா இருக்கிற ஒரு காலிஃபிளவரை வச்சது உங்களோட தப்பு தான் சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு கோவம் வந்துடும். பிளஸ் இருந்தாலும் அவனே சொல்லிடுவான், ஆமாண்டா வேணும்னே தான் அந்த மாதிரி மொக்கையான காலிஃபிளவர்லாம் உள்ள வச்சேன். சோ எவன் கடைசியா வந்து எடுக்கிறானோ அவன் தோத்து தான் போய் ஆகணும், அவனை வெளியே துரத்தணுங்கிறதுக்காக இன்டென்ஷனலா தான் வச்சம்பா. அந்த மாதிரியான ஒரு மொக்கையான வெஜிடபிள் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இதுக்கு ஹீரோ, ஆமா அதான் ஒரு பிரில்லியன்டான ஐடியா கொண்டு வந்திருக்காளே வினிகர் ஆட் பண்ணலான்னு, தம்பி நான் தான் இங்க மாஸ்டர் செஃப், நான் சொல்றதா நீங்க செஞ்சாகணும், நான் கொடுத்த ரெசிபில தான் நீங்க சமைச்சாகணும், இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னி துரத்துட வேண்டியதா இருக்குன்னு
சொல்ல ஹீரோ சண்டைக்கு போகும்போது மெகுமி பிடிச்சிட்டு இல்ல வேண்டாம் வேண்டாம் எங்கேயாவது நீயும் வெளியே போயிட்டுனா அது மொத்தமா வேஸ்டா போயிருங்கும் போது ஆப்வியஸா மெகுமி இவ்வளவு தூரம் வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நேரா அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட போயிட்டு தல நீ இந்த அகாடமில தானே படிச்சிருந்திருக்க சோ அப்படின்னா மேபி இந்த அகாடமியை விட்டு நீ கிராஜுவேட் பண்ணி போனதுக்கு அப்புறமும் இந்த அகாடமியோட ரூல்ஸ் உனக்கு அப்ளை ஆகும்னா நான் உன ஒரு ஃபுட்பால் சேலஞ்சுக்கு சேலஞ்ச் பண்றேன் கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படி தோக்கடிச்சிட்டேன்னா நீ மெகுமியை வெளியேற்றுற அந்த டிசிஷனை மாத்திக்கிறியான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோ யா தேங்க்யூ.